சென்னையை அடுத்த மறைமலை நகர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞரை கொலை செய்ய முயற்சித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பட்டாக்கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பொத்தேரி பகுதியைச் சேர்ந்த பூச்சி என்கிற ரத்தின சபாபதி என்பவர் மீது கூடவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 9 மாதத்திற்கு முன்பு ரத்தின சபாபதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து திருக்கச்சூர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் மற்றும் அவரது நண்பரான சிவன்குமாரை வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிஷோர், சிவன்குமார் ஆகியோர் ரத்தின சபாபதியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அழகேசன் என்பவரை நாடி நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளனர். தயாரித்த நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ரத்தின சபாபதியை கொலை செய்ய இருசக்கர வாகனத்தில் பொத்தேரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மறைமலை நகர் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களது வாகனத்தை வழிமறித்து சோதனை செய்த போலீசார் பையில் இருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாக்கத்திகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.